கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 19வது தவணையை இன்று விடுவிக்கிறார் பிரதமர் மோடி. சுமார் 10 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 23,000 கோடியை விடுவிக்கிறார். டெல்லியில் ரேகா குப்தா தலைமையிலான பாஜக அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் இன்று கூடுகிறது. உறுப்பினர்கள் பதவியேற்புடன் தொடங்கும் என அறிவிப்பு. முதல்வர் மருந்தகம் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மக்களின் மருந்து செலவுகளை குறைக்கும் வகையில் முதற்கட்டமாக 1000 இடங்களில் மருந்தகங்கள் திறக்கப்படுகிறது. வழக்கறிஞர் திருத்த மசோதாவை மத்திய அரசு முழுமையாக திரும்பப் பெற வேண்டும். வழக்கறிஞர் தொழிலின் சுயாட்சி மீது தாக்குதல் நடத்தும் விதமாகவே கொண்டுவரப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா. அதிமுகவினர் உற்சாக கொண்டாட்டம். அதிமுக அலுவலகத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சென்னையில் இன்று அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறுகிறது. தனது தலைமையில் உள்ள அதிமுக வெற்றி பெறும் என எடப்பாடி பழனிசாமி கூறுவது வார்த்தை ஜாலம். அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றியை பெற முடியும் என ஓ பன்னீர்செல்வம் கருத்து. மற்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் தயக்கம் காட்டுவது ஏன்? தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என கூறும் முதலமைச்சர் அதனை நடத்தி அந்த அதிகாரத்தை உருவாக்கலாம். பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. அரசு ஊழியர்கள் சங்கங்களுடன் தமிழக அமைச்சர்கள் குழு இன்று பேச்சுவார்த்தை. தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் சந்திப்பில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு என தகவல். தமிழகத்தில் நாளை முதல் லேசான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சமூக ஆர்வலர் ஜஃபர் அலி கொலை வழக்கில் சிறையில் உள்ள கல்குவாரி உரிமையாளர்கள் 3 மீது பாய்ந்தது குண்டாஸ். சிபிசிஐடி போலீசார் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. திருப்பத்தூர் அருகே சாலை வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலை 7 கிலோமீட்டர் தூரம் டோலி கட்டி தூக்கிச் சென்ற அவலம். பலமுறை புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என நெக்னாமலை கிராம மக்கள் வேதனை. ஈரோடு அருகே அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் 3 மாதத்திற்கு பின் கைது. போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் கர்நாடகாவில் தலைமறைவாக இருந்த நிலையில் சிக்கினார். ராமநாதபுரம் அருகே மீனவரின் வலையில் சிக்கிய அரிய வகை கடல் ஆமை. வலையை அறுத்து உயிருடன் மீட்டு பத்திரமாக மீண்டும் கடலுக்குள் விட்ட மீனவர்கள். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மலேசியாவிற்கு 5 நாள் கல்வி சுற்றுலா சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 52 அரசு பள்ளி மாணவ மாணவிகள் முதல் முறையாக மலேசியா செல்வதால் மாணவர்கள் மகிழ்ச்சி. கோவையை சேர்ந்த பிரபல ஹோட்டல் அதிபரின் வாட்ஸ்அப் எண் மூலம் நடந்த மோசடி.
ஹேக்கிங் கும்பலிடம் பணத்தை பறிகொடுத்த சின்னத்திரை நடிகர் மிர்ச்சி செந்தில். இவ்வளவுதான் நம்ம படிச்சு உலக அறிவுன்னு நினைச்சாலும் ஒருத்தன் சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல 15,000 ரூபாய் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்க. கதையை சொல்றேன் கேளுங்க, உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். உங்க நண்பர்களோட இதை ஷேர் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவரு அழுவர்தா. விழுப்புரம் அருகே ஆளில்லா ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற போது டிராக்டர் பழுதானதால் டிப்பரை விட்டு டிராக்டருடன் தப்பிய ஓட்டுநர். டிப்பர் மீது மோதி விபத்திற்குள்ளான நாகர்கோவில் விரைவு ரயில் 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டுச் சென்றது. விழுப்புரம் அருகே டிராக்டர் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தின் எதிரொலி. வைகை, குருவாயூர் உட்பட 6க்கும் மேற்பட்ட விரைவு ரயில்கள் தாமதம். திருவள்ளூர் அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 3 கார்கள் மோதிக்கொண்ட கோர விபத்து. முதியவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சிறுவன் உட்பட 8 பேர் படுகாயம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. கிருஷ்ணமூர்த்தி என்ற இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த காவல்துறை. வத்தலக்குண்டு அருகே பைக்கில் காரை வேகமாக முந்த முயன்ற இளைஞர்கள். கட்டுப்பாட்டை மீறி ரோட்டில் விழுந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வைரல். திருப்பூர் மாவட்ட பல்லடத்தில் மதுக்கடையில் ஏற்பட்ட தகராறு. வடமாநில இளைஞர்களை துரத்தி தாக்கிய தமிழக இளைஞர்கள். உணவகத்தை சூறையாடியது மட்டுமல்லாமல் அரசு பேருந்தின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. ஹரியானாவை சேர்ந்த இளம் பெண்ணிடம் கிரிப்டோ கரன்சி மோசடியில் சிக்கியதாக மிரட்டி பணம் பறித்த கேரளாவைச் சேர்ந்த இளைஞர் எகிப்து தப்பிச் செல்ல முயன்ற போது சென்னை விமான நிலையத்தில் கைது. சென்னை காசிமேடு அருகே மீனவரின் வலையில் சிக்கிய 200 கிலோ ராட்சத மீன்கள். 6 அடி உயரம் கொண்ட 30 ராட்சத கோலா மீன்கள் பிடிபட்டதாக மீனவர்கள் தகவல். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கு. சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. இந்தியா ஜப்பான் கூட்டு ராணுவ பயிற்சியான தர்மா கார்டியன் இன்று தொடக்கம். ஜப்பானின் கிழக்கு ஃபுஜி ராணுவ பயிற்சி மையத்தில் மார்ச் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் லீக் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. பாகிஸ்தான் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் தனது 51வது சதத்தை விளாசினார் விராட் கோலி. சர்வதேச போட்டிகளில் அதிக சதத்தை பதிவு செய்து புதிய சாதனை. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 200 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியா. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் புதிய மைல்கல்லை எட்டி அசத்தல். அமெரிக்காவின் நியூயார்க்கிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட பயணிகள் விமானம்
வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் ரோமுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. யோகி பாபு முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள லெக் பீஸ் திரைப்படம் படத்தின் ட்ரெய்லரை இன்று மாலை 4:30 மணிக்கு வெளியிடுகிறார் நடிகர் விஷால். ரியோ நடிப்பில் உருவாகியுள்ள ஸ்வீட் ஹாட் திரைப்படம் யுவன் சங்கர் ராஜா இசையில் உருவான செகண்ட் சிங்கிளை இயக்குநர் ப. ரஞ்சித் இன்று வெளியிடுகிறார்.